இருக்கிறது சிறுநீரக செயலிழப்பு தான் வந்துடுச்சு அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இவங்க 2 ஃபாலோ பண்ணும். செரிமானத்துக்கு எளிமையான உணவுகள், நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப அற்புதமானது வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டு பொரியல் எடுங்க. தயவு செய்து சிறுநீரக செயலிழப்பு இருந்தது அப்படின்னா வாழைத்தண்டு சாறு எடுக்காதீங்க. அதுல பொட்டாசியம் ஜாஸ்தியா இருக்கு, அது பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும். ஸோ வாழைத்தண்டு நார்ச்சத்துள்ளது, அதை வந்து பொரியலா வந்து எடுக்கலாம், ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம சூப்பா வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மூக்கிரட்டை கீரை. ஸோ மூக்கிரட்டை கீரை நல்ல ஒரு கைப்பிடி வந்து எடுக்கலாம். அது மாதிரி நம்ம காப்பு கட்டுவோம் பாத்தீங்களா, அந்த இது புனுகு பூன்னு சொல்லுவாங்க, பூலாம்பூன்னு சொல்லுவாங்க, அது வந்து நல்லா அந்த ஃபுல் செடியுமே உடைச்சது வந்து ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும். ஸோ இதை எடுத்துட்டு அதனுடன் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மஞ்சள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிட்டு ஒரு 100 ml வந்த உடனே அதை ஃபில்டர் பண்ணி காலையும் மாலையும் குடிக்கலாம். நீர்க்காய்கள் இருக்கு பாத்தீங்களா, அதையும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு தண்ணீரை மட்டும் தான் வந்து குடிக்கணும். இது எனக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். பட் இது கூட யார் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னா டயாலிசிஸ் அப்படிங்கிறவங்க இது ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா டயாலிசிஸ்ங்கிறப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ரொசீஜருக்குள்ள போயிட்டோம். உங்களுக்கு அங்க தண்ணி கன்சப்ஷன் அப்படிங்கிறது லிமிட்டடா இருக்கும். அவங்க இல்லாம நான் ஏனைய மருத்துவ முறை வந்து டயாலிசிஸ் இல்லாம பாக்குறேங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். நல்லா அவங்க கிரியாட்டினும் குறையும், வீக்கம் போன்றவை வந்து குறைய ஆரம்பிக்கும்.